மதுரை KK நகர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் கென்மேக்ஸ் இன்டிகிரேட்டட் சிறப்பு பள்ளியின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். புதுயுகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது நம்ம நடத்திட்டு இருக்கிற இந்த இன்ஸ்டிடியூஷன் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி இது ஒரு சிறப்பு ஸ்பெஷல் ஸ்கூல்னு சொல்கிறது. ஆட்டிசம், ADHD, செரிப்ரல் பால்சி மற்றும் வேறு பல காரணங்களுக்காக மனநலம் குன்றிய பிள்ளைகளுக்கான ஒரு சிறப்பு பள்ளி. இந்த கான்செப்ட் ஒரு 3 வருஷமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இது மித்த சிறப்பு பள்ளிகளை விட ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியில் இதை ஆரம்பிச்சிருக்கோம். மெயினாக இதில் பிள்ளைங்களோடு சேர்த்து பெற்றோர்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் என்வாயர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெயின் மோட்டோ. இப்போ சிறப்பு பள்ளிகள் நிறையா பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஒரு பள்ளிக்கூட ஸ்டைல்லையே நடக்கும். காலையில் பிள்ளைகளை விட்டுட்டு ஈவினிங் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. பட் நிறையா பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா இது வேலைக்கு போகிற பெற்றோர்களுமே இல்லை வேலை போகாத பெற்றோர்களுக்குமே இவங்களை ஒரு பகல் நேரத்தில் ஒரு டே கேர் சென்டர் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்களே ஒழிய இவங்களுக்கு இந்த சிறப்பு பள்ளியில் எந்த பயிற்சிகளும் கொடுக்கறதுக்கான வசதிகள் உள்ள பள்ளிகள் ரொம்ப கம்மி. இப்போ நம்மளுடைய பள்ளியில் இதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்னென்னா, பிள்ளைகளை இங்கே விட்டுட்டாலும் இந்த ஃபெசிலிட்டியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ளஸ் ஆல் அதர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கனால பிள்ளைகளுக்கான சாப்பாடு, பிள்ளைகளுக்கான ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி மற்றும் வொகேஷ்னல் ட்ரைனிங் எல்லாமே அண்டர் ஒன் ரூஃப் பிட்வீன் 9 to 5 நம்ம கொடுக்குறோம். இதை தவிர்த்து பிள்ளைகளை எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ்
தங்க வைக்கணும், இப்போ பேரண்ட்ஸால் வந்து பிள்ளைகளை கூப்பிட முடியல, இல்லை பேரண்ட்ஸ் வெளியில் எங்கேயோ போகணும் அப்படின்னா இந்த பிள்ளைகளை நாமளே இங்கே ஹாஸ்டலில் வச்சு பார்த்துப்போம். அது ஷார்ட் ஸ்டேனாலும் சரி, லாங் ஸ்டேனாலும் சரி, இங்கே வந்து அதுக்கான வசதிகள் உண்டு. இப்படி நம்ம இந்த வசதிகள் கொடுக்குறத நிறைய பெற்றோர்கள் வரவேற்றிருக்காங்க. ஏன்னா இந்த பிள்ளைகளோட வந்து அவங்க ட்ராவல் பண்ணி ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு ஷார்ட் ட்ரிப்புக்கோ இல்லை வேறு ஒரு வேலை நிமித்தமாக எங்கேயும் போகிறதோ வந்து ப்ராக்டிக்கலி ரொம்ப டிஃபிகல்ட். யாராவது பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போகணும், இல்லை வேறு யாராவது வீட்டில் கூட்டிகிட்டு வந்து இந்த பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்காக வச்சுக்கணும். அப்போ வெளியில் போகிற பேரண்ட்ஸுக்கு ஒரு மனசு நிம்மதியாக இருக்காது. ஒரு வேளை பிள்ளைங்களை அடிச்சிடுறாங்களோ, இல்லை பிள்ளைகள் ஏதாவது சேட்டை பண்ணுங்களோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த நம்ம ஃபெசிலிட்டியில் இதுக்காக ட்ரெயின் ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்கிறனால அது தவிர்த்து இன்னொரு முக்கியமான இது என்னென்னா, இங்கே நம்ம வீடியோ கேமரா போட்டு அந்த கேமராவுடைய ரன்னிங் இது வந்து அவங்க இன்டர்நெட் மூலிமா அவங்க ஸ்பெஷல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க பார்த்துக்கலாம். ஒரு பையனையோ பொண்ணையோ இங்கே விட்டுட்டு பேரண்ட்ஸ் போகும்போது அவங்க வந்து இந்த கேட்டை விட்டு வெளியில் போன உடனே நம்ம ஒரு பாஸ்வேர்டு கொடுப்போம். அதை அவங்க அந்த சாஃப்ட்வேரில் போட்ட உடனே அவங்க பிள்ளைகளை அவங்க வந்து ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். அது எங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்க வந்து மன நிம்மதியோடு அவங்க பிள்ளை சேஃபாக இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப வரவேற்கப்படுது பேரண்ட்ஸ்னால். என்னோட பேர் சுந்தரி. கென்மேக்ஸ் இன்டெகிரேட்டட் ஸ்பெஷல் ஸ்கூலில் லாஸ்ட் 3 மந்த்ஸாக ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் தெரப்பியில் மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொடுப்போம். ஏன் லேர்னிங் ஸ்கில்ஸை வந்து கொடுக்குறதுக்கு ஆக்குபேஷன் தெரப்பி நம்ம யூஸ் பண்ணுறோன்னிங்கன்னா, ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸ் வந்து இப்போ நவடேஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த ஹைப்பர் ஆக்டிவ் ஃபீச்சர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதனால் லேர்னிங் வந்து அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ நார்மல் ஸ்கூலில் அவங்களால வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஆக்குபேஷன் தெரப்பியில் வந்து சென்சரி இன்டெகிரேஷன்ற ஒரு தெரப்பியை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த இஷ்யூஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நார்மல் ஸ்கூலில் விடும்போது அந்த ஹைப்பர் ஆக்டிவ் வந்து ரெடியூஸ் ஆகும். அவங்களால நார்மல் ஸ்கூல்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இதுதான் மெயின் இதாக ஃபோக்கஸ் பண்ணி எங்களோட இன்டெகிரேட்டட் ஸ்பெஷல் ஸ்கூலில் நாங்கள் லாஸ்ட் 3 மந்த்தாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹரிதாவோட அம்மா. இங்கே கென்மேக்ஸ் ஸ்கூல் வந்து என்னோடய தெரபிஸ்ட் ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் சரவணன் சார் தான் ரெஃபர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சம்மர் கேம்ப் வந்திருந்தேன். எனக்கு இந்த ஸ்கூல் எப்படி இருக்கும் என்னன்னு தெரில. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் செஷன் தான் வந்து என் பொண்ணை ஸ்கூலில் விடணும். பிகாஸ் எனக்கு வந்து என் பொண்ணால் வந்து ஸ்கூலில் என்ன நடக்குது, அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்கன்றத சொல்ல முடியாதுன்றதுக்காக நல்லா பார்த்துப்பாங்களான்னு எனக்கு ரொம்ப பயம். ஸோ ஹாஃப் செஷன் தான் கேட்டிருந்தேன். பட் நான் சம்மர் கேம்ப் வந்தப்போ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன். ரீசன் என்னென்னா, என் பொண்ணு வந்து எங்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குதோ அங்கே தான் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அவள் சம்மர் கேம்ப் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இப்போ ஃபுல் டே வந்து ஸ்கூலில் அனுப்பிச்சிட்ருக்கேன். நான் அவகிட்ட எக்ஸ்பெக்டே பண்ணாத நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சோஷியலைசேஷன், அவளோட தங்கச்சியோடைய வந்து இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அவகிட்ட அது சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு டவுனாக இருந்த ஃபிட்ஸ் வந்து பட் இப்போ பார்த்திங்கன்னா அவளாக எந்திரிச்சு உட்கார ட்ரை பண்ணுறா. நெக் கண்ட்ரோல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. என் சைல்டு வந்து லோ விஷன் சைல்டு வேறு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கூப்பிட்டோன்னா எங்கள் பக்கம் திரும்பி பார்க்குறா, எங்கள் ஃபேஸை பார்க்க ட்ரை பண்ணுறா. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் இங்கே இருக்க டீச்சர்ஸாக இருக்கட்டும், தெரபிஸ்ட்டாக இருக்கட்டும், கேர்டேக்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து, ஏன்னா நான் என் பொண்ணுக்கு லஞ்ச் கொடுக்குறதுக்கு இங்கே ஸ்கூலில் வந்து கிளாஸில் தான் உட்காந்து சாப்பாடு கொடுப்பேன். நான் இருக்கேன்றதுக்காக என் பொண்ணை மட்டும் இல்லை, எல்லா குழந்தைங்கக்கிட்டேயுமே கேர்டேக்கர்ஸ் அவ்வளோ வந்து, ஏன்னா இந்த குழந்தைங்களெல்லாம் ஹேண்டில் பண்ண ரொம்ப பொறுமை தேவை.
அந்தளவுக்கு சேட்டையும் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒன்றுமே செய்யவும் தெரியாது. ஸோ கேர்டேக்கர்ஸும் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. டீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து குழந்தைங்க கிட்ட வந்து பழகுறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஐம் ஸோ ஹாப்பி. என் பொண்ணை இப்போ வந்து ஃபுல் டே ஸ்கூலில் விட்டுட்டுருக்கேன். வணக்கம், என்னோடய பேர் பவித்குமார். நான் இங்கே ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து ஸ்பீச் தெரப்பியில் குழந்தைங்க எந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பேச வரலை, பேச்சில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அதாவது ஒரு வயசாகிட்டாலே குழந்தைங்க வந்து பேச தொடங்கிடுவாங்க. பட் ஒரு வயசுக்கு மேலே ஆகியும் குழந்தைங்க இன்னும் பேச கற்றுக்கலை. அந்த குழந்தைங்களால் பேச முடியாமல் இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி மூலமாக எப்படி பேசணும், எப்படி அந்த குழந்தைங்களுக்கு உச்சரிப்பு சொல்லித்தரணும், அதெல்லாம் ட்ரைனிங் பண்ணுவோம். பேசிக்காக குழந்தைங்க வந்து நல்லா காது கேட்டால் தான் பேசுவாங்க. அது போக நம்ம பேசுகிறத கவனித்து கேட்கணும். குழந்தைங்க கேட்கும்போது தான் அதுக்கு என்ன பதில் வரும்னு சொல்லிவிட்டு அவங்க கவனித்து அந்த பதிலை யோசித்து அவங்க திருப்பி பேசி பழகுவாங்க. ஸோ இப்போது குழந்தைங்க எந்தெந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க, இப்போ மென்டல் ரிட்டார்டேஷன், ஆட்டிசம், சிபி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்க குழந்தைங்களால் வந்து நம்ம என்ன பேசுகிறோன்றது அவங்களுக்கு புரியாது, கவனிக்க மாட்டாங்க. அதனால் அவங்க பேச்சு வந்து கற்றுக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் ஸ்பெஷல் ட்ரைனிங் மூலமாக அவங்களுக்கு எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்து மற்றவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இங்கே ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். என்னோடய பேர் சிவகுமார். கென்மேக்ஸ் இன்டகிரேட்டட் ஸ்பெஷல் ஸ்கூலில் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற குழந்தைகள்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபிசியோதெரபிக்கு வந்து நாங்கள் வந்து செரிப்ரல் பால்சி, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக பிரெயின்லேயோ தண்டுவடத்துலையோ ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு இயக்க கோளாறுகள் வரும். அதால் வந்து தலையை நேராக நிப்பாட்ட முடியாது, கை காலில் வந்து இறுக்கம் இருக்கும், டைட்னஸ் இருக்கும். அதெல்லாம் மற்ற குழந்தைங்க அந்த குழந்தையோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த குழந்தைகளோட ஏக்கத்தில் நிறையா குறைபாடுகள் இருக்கும். இதனால் பேரண்ட்ஸ் வந்து நிறையா கஷ்டப்படுவாங்க. அந்த குழந்தைகளை வந்து குளிப்பாட்டுறதுலேருந்து, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுலேருந்து, அவங்கள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது வரைக்கும் அவங்களுக்கு நிறையா கஷ்டங்கள் இருக்கும். ஸோ இந்த கஷ்டங்களை குறைக்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக தளர்வாக இருக்கிற தசைகளுக்கு வந்து நாங்கள் வந்து வலு ஏற்றுறதுக்காக ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொடுப்போம். நல்லா டைட்டாக இருக்கிற மசில்ஸ்க்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெச்சிங், அதாவது இறுக்கமாக இருக்கிற தசைகளை வந்து தளர்வடைகிறதுக்கான எக்ஸசைஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். இதனால் குழந்தைகள்கிட்ட இருக்கிற அந்த மசில் இம்பேலன்ஸ், அதாவது தசைகளுக்குள்ள இருக்கிற அந்த இம்பேலன்ஸ், ஒரு தசை ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு தசை வீக்காக இருக்கும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம குறைக்கிறதுனால அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கிற அந்த இயக்க கோளாறுகளையும் சில அமைப்புக்கு டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், மெடிக்கல் இதில், அதெல்லாம் வந்து நம்ம சரி செய்யலாம். இப்போ நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்லணுன்னா, ஆட்டிசம், ஏடிஹெச்டி இதெல்லாம் வந்து இந்த மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்க பிள்ளைகளை நம்ம மாறுபட்டு பார்க்க வேண்டாம். இவங்க வந்து மறைக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இத்தனை நாள் வரைக்கும் இருந்தது. இவங்களை யாரும் வெளியில் கொண்டு வர்றது கிடையாது, ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போகிறது கிடையாது. இதை வந்து ஒரு நெகட்டிவ் இதாக பார்க்காம இந்த பிள்ளைகள் வந்து தே ஆர் வெரி பியூட்டிஃபுல் சில்ட்ரன். அவங்களோட நம்ம க்ளோஸாக என்கேஜ் பண்ணும்போது தான் அவங்க உலகத்துக்குள்ளே நம்ம போய் அவங்க எப்படி அவங்களுக்குள்ளேயும் ஒரு அழகான உலகம் இருக்குங்கிறத நம்ம அறிய முடியும். இந்த பிள்ளைகளுக்கு ப்ராப்பராக நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம்னா இது வந்து ஒரு நோய் கிடையாது, ஒரு கண்டிஷன். அதனால் இவங்களை ப்ராப்பராக அப்ரோச் பண்ணி இந்த தெரப்பீஸ்லாம் ப்ராப்பராக கொடுத்து அதோட புது மருந்துகள் வர்றதை நம்ம ப்ராப்பராக எந்த பிள்ளைகளுக்கு எது சூட் ஆகும்னு பார்த்து தெரப்பீஸ் கொடுத்து நல்லபடியாக இவங்கள ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சமுதாயத்துக்கே நம்ம கொண்டு வந்து இவங்களையும் வந்து ஒரு ரெஸ்பெக்டட் சிட்டிசன்ஸாக நம்ம ட்ரீட் பண்ணி இவங்களை வளர்த்து விடணும். மறைக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட ஒரு குழந்தைகளாக இவங்களை வளர்க்க வேண்டாம். இப்படி உங்கள் வீட்டுகளில் அப்படி பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பல டாக்டர்கள் இருக்காங்க.
அவங்கள அப்ரோச் பண்ணி இந்த பிள்ளைகளுக்கு பாசிட்டிவான ஒரு என்வாயர்மெண்ட், பாசிட்டிவான ஒரு உலகத்தை உண்டு பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை அண்ட் ரிக்வெஸ்ட். கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை போட்டு ஒளிரச் செய்யும் கல்வி சேவை. எதிர்காலம் என்பது வளமாயிருக்க, காணும் கனவெல்லாம் கண்கூடாய் நடக்க, கல்வி சேவை வாழ்க்கைக்கு தேவை. கல்வி சேவை நாட்டிற்கே